வணக்கம் மக்களே. ரீசெண்டாக என் குழந்தைக்கு ஜெப்டோவில் ஒரு டாய் கேமரா ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹496 ப்ளஸ் ஒரு ₹11 ஹேண்ட்லிங் சார்ஜ் போட்டாங்க. டோட்டல் ₹507 நான் பே பண்ணேன். சொன்னபடியே ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க டெலிவரும் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட். சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ப்ரீவியஸாக இருந்தது. சரி, ஓகே, இந்த டைம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நான் வாங்கினேன். பட் ஆனால் திருப்பி இதே மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்தது. ஆல்ரெடி யூஸ்டு பீஸை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, நான் ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன், பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் இஷ்யூ பண்ணிடுறேன்னு எனக்கு கமிட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னபடியே வந்து ஆள் வந்து ரிட்டர்ன் எடுத்தாங்க. 4 டேஸ்ல எனக்கு ரீஃபண்டும் வந்துருச்சு. நான் ஓவரால் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹேண்ட்லிங் சார்ஜ் வந்து ₹507. ஆனால் எனக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணது வெறும் ₹496 தான் ரீஃபண்ட் பண்ணாங்க. நம்ம இதை கண்டுக்காம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ₹11 ஹேண்ட்லிங் சார்ஜை நம்ம கிட்ட சொல்லாம அவங்க வந்து நம்மளுக்கு ரீஃபண்டே பண்றது கிடையாது. இது ஒரு பெரிய ஸ்கேம். நம்மள ஸ்கேம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மக்களும் நம்ம ₹10 ₹11 கண்டுக்க மாட்டோம். யூஸ்வலா கண்டுக்காம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்றது கிடையாது. அந்த பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா அவங்க மேல தான் மிஸ்டேக். அவங்க கொடுத்த ப்ராடக்ட் சரியில்லை. ஈவன் எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டபோது அவங்கள்ட்ட ப்ராடக்ட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனா நம்ம கிட்ட அந்த ₹11 வந்து அவங்க ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறாங்க. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் யாருக்காவது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.